குழந்தைகள் பெண்கள் தொடர்பான பாலியல் தொல்லை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது ஆட்சி பீடத்தில் இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய கடமை. சமீப நாட்களாக குழந்தைகளை வெளியிலே விடுவதற்கு கூட பெற்றோர்கள் அச்சப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அச்சத்திற்கும் பயத்திற்கும் காரணம் கஞ்சா கலந்த பொருள்கள், அது மட்டுமல்லாமல் குடி, டாஸ்மாக் போதைப் பொருட்கள் தான். இதன் அடிப்படையிலேயே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்றவைகளெல்லாம் தினமும் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் எவ்வளவு நாளில் 24 மணி நேரத்திலே 12 குற்றங்கள் நடைபெற்றதாக எதிர்கட்சி என்ற முறையில் அரசை குறை கூற விரும்பவில்லை. தப்புக்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று தொலைக்காட்சியும் பத்திரிகையும் கூறுகின்றதே நான் கூற விரும்புகிறேன். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. இது போன்ற தவறான செயல்களுக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். அரசு முதல் உரிமையாக இதிலே தனி கவனம் செலுத்தி இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான உயர்ந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். தவறு செய்பவர்களை நேரடியாக பார்த்தால் ஷூட்டட் ஆர்டர், அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது, அதில் மாற்று கருத்தே இருக்கக்கூடாது, அவர்களுக்கு யாரும் வாதாடக்கூடாது. மிருகத்தனமான செயலில் ஈடுபடும் போது வேறு வழி இல்லை. 3 வயது பச்சிளம் குழந்தை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. இரவிலே தூக்கம் வருவது கிடையாது. இது போன்ற நிலை இருக்கவே கூடாது. இந்த நிலைக்கு காரணம் தனி மனித ஒழுக்கம் தான். தனி மனித ஒழுக்கம் கெடுவதற்கு காரணம் போதைப் பொருள், குடி. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய அரசாங்கத்தினுடைய கடமை. தயவு கூர்ந்து இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை முதல் நாளும் சொல்கிறோம், இன்றைக்கு 45-50 நாட்களுக்கு பிறகும் சொல்கிறோம், ஆட்சியாளர்களுக்கு பல துறையிலே பல சரி தவறுகளை கண்டுபிடித்து ஆட்சியை செம்மையாக நடத்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு கால அவகாசம் தேவை என்பதிலே மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. ஆனால் கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்பு, பாலியலுக்கு நேரம் காலமே கிடையாது. உடனடியாக ராணுவ ரீதியாக இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய விஷயங்கள், அதில் மாற்றுக்கருத்தே இருக்கக்கூடாது. அதுதான் அரசாங்கத்தினுடைய இன்றைக்கு முதல் உரிமையாக இருக்க வேண்டும். ஹைட்ரோ கார்பன் திட்டம் கூடாது என்பதிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உறுதியாக இருக்கிறது. காரணம், மண்வளம் மட்டுமல்லாமல் கடல் வளம் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இதை அரசுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். மேகதாது அணை கட்ட அனுமதிக்க கூடாது. விவசாயிகளுக்கு இந்த மண்டலம் பாலைவனமாகிவிடும். எனவே இரு மாநிலங்களுடைய உறவு பிரச்சனை மட்டுமல்ல, உயிர் பிரச்சனையும் கூட என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி குறிப்பிட விரும்புகிறது. தமிழக அரசு இதனை விவசாயிகளுடைய எண்ணங்களுக்கு 100% பூர்த்தி செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விவசாய கடன் முற்றிலும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளுடைய எண்ணம் மட்டுமல்ல, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இதன் சார்பிலே பத்திரிகை வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். தண்ணீரும் ஜூன் 12ஆம் தேதி திறந்து விடாத சூழலிலே விவசாயிகள் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருக்கிறார்கள். விவசாயிகளுடைய குறைகளை 100% தீர்க்க வேண்டியது அரசுடைய கடமை என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.